ஹலோ கைஸ், இப்போ நம்ம ரெய்னார் சைன் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. அதாவது அவரோட ஃப்ளாஷ்பேக் சின்ன வயசில் அதை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த வழியாக நம்ம ஹீரோயினையும் அவளோட தங்கச்சியும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து தங்கச்சிக்கு கிஃப்ட் வாங்கிட்டியா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம சிஓவோட அப்பா வந்து நீங்கள் வாட்டுக்கு பாதியிலே வேலையை விட்டு போனீங்கன்னா யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, என்னோட பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லி நான் மேனேஜர் கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னு சொல்றாரு. எனக்கு மட்டும் குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரோட பையனை காட்டுறாங்க. அவர் தான் நம்ம சிஓ. அப்ப நம்ம சிஓவும் நம்ம ஹீரோவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா, நீ போய் எங்க மால்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு நான் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் மாலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினி வந்து அந்த கண்ணாடியில் மிரரில் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கிறத அவர் உள்ளேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் கண்ணாடியை போய் தட்டி அவளை கூப்பிடும்போது தான் அந்த எதிர்பாராமல் அந்த பில்டிங் வைப்ரேட் ஆகி உடஞ்சி விழுகுது. அந்த டைமில் கண்ணாடி உடையும்போது 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே பில்டிங்குக்குள்ளே புதைஞ்சு போகிறாங்க. அந்த மயக்கத்துலேருந்து கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த பில்டிங்கில் மாட்டிட்டு இருப்பாரு. அவரோட காலில் அந்த கம்பி குத்தி அவருக்கு பிளட்டு போய்கிட்டு இருக்கும். அப்படியே பதட்டப்பட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு அந்த சைட்டில் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஒரு கல்லை பார்ப்பார் இல்லையா, அதாவது நினைவு சின்னம், இறந்து போனவங்க பில்டிங் ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட நேம் இருக்கும். அந்த கல்லை அப்படியே கோவமாக உடச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினியை காட்டுறாங்க. பார்லரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பார்லரில் வேலை செய்கிறவங்க எதுக்கு இவ்வளோ காலங்காலத்தில் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆஃபீஸை காட்டுறாங்க. சிஓ வந்து அங்கே வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட அவன் ஏன் வரல, கால் பண்ணி கூப்பிடு, சைட்டில் நிறைய வேலை இருக்கு, அவள் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும்னு சொல்கிறாரு. நான் வேணா வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட டேபிளை பார்க்குறாரு. நேற்று அவள் பேசியிருப்பாளே, அந்த 48 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாள்ல ஃபீல் பண்ணி, அதனால தான் அவள் ஆஃபீஸ்க்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அவள் க்ளீன் பண்ணும்போது அங்கே வேலை பார்க்குறவங்க கேட்பாங்க, நீ ஏன் இன்னும் ஆஃபீஸ் போகாமல் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கஸ்டமர் யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, நான் பார்க்க போகிறேன். ஹீரோயினி போகிறா. பார்த்தா சிஓ வந்து தேடி வந்திருக்காரு. நான் உனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ண, நீ ஏன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, ஆமாம் மெசேஜ் வந்திருக்கு, நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. சரி, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து கிளம்பி 2 பேர் காரில் போயிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக வேலைக்கு வரல, அப்படியே வேலை விட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இதை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. பதிலுக்கு அவரும், நானும் சொல்லாமல் வந்ததுக்கு சாரி, 2 சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவள் திரும்பவும் மன்னிப்பு கேட்குறா. இல்லை, நீ இப்படிலாம் கேட்காத, என்னை பார்த்தா நீ கேட்குற பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்கு எனக்கு, அதனால நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்குறா. சைட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து நீ வந்து நேரில் பார்த்துட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா நிறைய பண்ணு, இல்லைன்னா போன தடவை வந்த பிரச்சனை மாதிரி வரக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்ல மொத்தம் 48 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றா. இல்ல 49, அந்த பில்டிங்க்கு டிசைன் பண்ணவங்களே வந்து இறந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு 49 மொத்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சைட்டுக்கு வரவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நிக்கிறா. அவளோட ஃபிளாஷ்பேக்ல அவளோட தங்கச்சியை நினைச்சு பார்த்துட்டு, ஏன் ஒரு மாதிரி இருக்கவான்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. நீங்க போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவர் போய் பார்க்கும்போது அந்த கல் வந்து உடஞ்சிருக்கு. இது எப்படி ஆச்சு அப்படின்னு இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ பாக்குறாரு. இங்க எதுவும் இல்ல, எதுவும் ஆகாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இவ எதுக்கு இங்க தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து இவர் சிஓ வந்து யார் இப்படி பண்ணிருக்காங்க, வேணும்னு யாரோ பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை விசாரிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் கேட்கிறா, இவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்தது இந்த பில்டிங் ஓனருக்கு தெரிஞ்சா இதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, நீங்க ஏன் நடந்ததை மறைச்சிட்டு பண்ணலாம்லன்னு கேட்கிறா. நம்ம நடந்ததை மறைச்சோம் அப்படின்னா நடந்தது நடக்கலன்னு ஆயிருமா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதை யார் இப்படி பண்ணாங்கன்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவளோட அப்பா ரெஸ்டாரண்ட்ல தான் கேட்டுட்டு இருக்காரு, ஏன் கடையை இவ்வளோ லேட்டா ஓபன் பண்றீங்க அப்படின்னு. என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்கிறாரு. உன் முகத்தை எப்படி மறக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அன்னைக்கு நான் மயக்கத்துல இருக்கும்போது என்ன காப்பாத்தினாங்களா, அது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படிங்க அவர் கேட்கிறாரு. இல்ல, நான் வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். கேட்டதுக்கு, நீங்க தானே பக்கத்துல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன், நீ பசிச்சா வந்து நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டு பேசாம கிளம்பு அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறான். இந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினியை காட்டுறாங்க. அந்த உடஞ்ச கல்லில் இருக்க நேம் எல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் ஃபீல் ஆகி நின்றுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பில்டிங்கோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா தான் ஓனர், அவங்க வீட்டில் போய் சாப்பிட போகிறான். நீ எதுக்கு இங்கே வந்த, பசினா மட்டும்தான் அந்த வீடு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து இனிமேல் வாடகையோட சேர்த்து சாப்பாட்டுக்கும் காசு கொடுன்னு கேட்குறாங்க. நல்லா சாப்பிட நைட் ஷிஃப்ட் எல்லாம் போகணும்ல, தேவையில்லாத இடத்துக்கு இவனெல்லாம் கூட்டிகிட்டு போகாத, அவனுக்கு விவரம் கம்மி, அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க அவனை கேர் பண்ணுறதா ஒரு நிமிஷம் ஃபீல் ஆகி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவள் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு கஸ்டமர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அதாவது அவள் வந்து ஸ்பா யூஸ்
பண்ணிட்டு இருக்கும்போது மேலே பில்டிங்ல இருந்து மண் கொஞ்சம் சரிஞ்சு அவ கையில் விழுந்து கையில் அடிபட்டிருக்கும். இதை நீங்க ஏன் சரி பண்ணாம இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவ சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மா வந்து சொல்லுவா, இங்க இருக்க ஸ்பா மாதிரி வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கூட வேலை பார்க்குற அங்க இருக்க பொண்ணு சொல்லுவா, நாங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே லேடிஸ் தானே, அதனால கொஞ்சம் டைம் ஆகும் சரி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இருப்பா. இதுக்கு தான் ஒரு ஆம்பளை வேணுங்கிறதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அவங்க அம்மா சரியால கோவம் வந்துடும். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல இவ வந்து ஆண்டி சாரி ஆண்டி நான் அந்த வீக்கெண்டுக்குள்ள சரி பண்ணிடுறேன்னு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. புருஷன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. இவ பேசுற சரியில்லை, ரொம்ப பேசுறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், ஆமா நீங்க பேசுறது சரியில்லை, இப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்க அம்மா மட்டும்தான் தேவையில்லாம வார்த்தை விட்டாங்க, என்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்றா. ஆமா அவங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதனாலதான் அப்படி சொல்றாங்க, நீங்க பாருங்க கண்ணாடியில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சு மயக்கிறா. இப்ப அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கேட்க, நீ யார் பக்கம் சப்போர்ட்டுக்கு இருக்க, அவளை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க, உங்க அப்பாவும் இப்படிதான் பண்ணுவாரு, நம்மளை விட அடுத்தவங்க கிட்ட நல்லா பேசுவாரு அப்படி. இதே நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்த விட்டு உடனே ஓடி போயிடுவாரு. சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் எது பிரச்சனையான்னு அவ கேட்குறா. இல்லை உங்க அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாரு. இல்லை நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகும்போது நாங்கள் இப்படி பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு போறா. இப்போ சைட் சூப்பர்வைசர் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ என்ன பண்ண நேற்று நைட் எல்லாம் ஷிஃப்ட் இப்படி தான் பாப்பியா, அது யார் உடைச்சாங்கன்னு தெரியல, கடைசியில் எல்லா பிரச்சனைக்கும் எம்எல்ஏ தான் காரணம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பண்றீங்க, இவ்வளோ சைட்டை எப்படி பார்ப்பாங்க, ஏதோ நடந்துருச்சு நான் என்ன பண்றது, சரி வாங்க பீர் வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். உடனே இவரு சிரிச்சு சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க சைட் சூப்பர்வைசர் சிஓக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நான் ஃபுல்லா சைட் சுத்தி இருக்க கேமரால செக் பண்ணிட்டேன், நம்ம ஆளுங்களை தவிர வேற யாரும் உள்ள வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆளுங்களை யாரும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு கேட்கறாரு. இல்ல புதுசா ஒருத்தன் சேர்ந்திருக்கான், ஆனா அவன் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவனோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க, நான் செக் பண்றேன்னு சொல்றாரு. இப்போ அவருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவன் வந்து நம்ம அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு, நம்ம கையை தட்டி விட்டான்ல அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறாரு. இப்போ இந்த பக்கம் ஹீரோ வந்து அந்த சைட்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பழைய ஆக்சிடென்ட் ஞாபகம் வருது. அப்படி ரொம்ப பதட்டப்பட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினி அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. சிஓ கிட்ட பேசினது மொத்தம் ஆக்சிடென்ட்ல 49 பேர் இறந்திருப்பாங்கன்னு அவர் சொன்னார் இல்லையா, அதையும் இப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஆனதை மறைச்சா நடந்தது இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு அவர் சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. வீட்டுல அம்மாவை காணும்னு சொல்லி அம்மான்னு தேடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவ ஸ்விம்மிங் தொட்டியில வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு அவங்க அம்மா வந்து கோல்டு பாத் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ பீர் வேற குடிச்சிருக்கா இல்லையா, அதனால கோல்டு பாத் எடுக்க கூடாது, சூசைட் அட்டன் பண்றது ட்ரை பண்றான்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். ஹீரோயின் அப்படியே கோவப்பட்டு பயங்கரமா கத்திட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பாட்டிலையும் எடுத்து வந்து உடைக்கிறா. அப்ப அவங்க அம்மா வந்து சண்டை போடுறா, நான் வந்து கொஞ்சமா தான் குடிச்சேன், கோல்டு பாத் எடுக்கலாம் தூக்க வரலன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப அவ காலில் அடிபட்டுருது. ஒன்னும் இல்லையான்னு கேட்கறா. இனி நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீங்க இனிமேல் சூசைட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க, என்னோட கஷ்டம் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா, என்னையே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறா. இனிமேல் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, என்கிட்ட சொல்லாம சூசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. நான் எதுக்கு பண்ணணும்னு அவ சொல்லவும், இல்லை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஏங்கி பயங்கரமா அழுகுறா. இப்போ இவ பஸ் ஸ்டாப்ல தனியா உட்காந்துருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு அவரு போய் பேசுறாரு, நானும் இங்க தான் வேலை செய்யறேன், உன்னை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பஸ் வரவும் ஏறி போறா. அப்ப ஹீரோவும் பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அவர் ஒரு ஃபீலிங்ல பாக்குறாரு, இவளும் ஒரு ஃபீலிங்ல பாத்துக்கிறாங்க 2 பேரும். இப்போ இவ வந்து ஆபீஸ்க்கு வரா. வரும்போது அவன் பின்னாடி வரானான்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ வந்து சிஓ கிட்ட அவ ரெடி பண்ண ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றா. அப்போ சிஓ சொல்றாரு, உனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நீ வேற ப்ராஜெக்ட் பாரு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல நான் இதே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்போ சிஓவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ட்ரியை தான் காட்டுறாங்க. அதாவது அந்த எம்டி இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சி. இப்போ வந்து அவ ஆஃபீஸ்க்குள்ள வரா. வரும்போது இந்த பக்கம் இவங்க வந்து காஃபி குடிக்காத நீ ரொம்ப கருப்பாயிட்டு இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவர் என்ட்ரி ஆகிறத பார்த்துட்டு யார் இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிஓவும் அவங்களும் வெளியில போறத அவங்க பாக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் நம்மளாம் ஒரே குடும்பம் தான், உங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணாவும் வீட்டில் இருப்பாங்க, உங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தா நம்மளோட ரிலேஷனே வேற அப்படின்னு அவள் பழசை பேசிகிட்டு இருக்கா. இப்போ இவர் வந்துட்டு இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட தங்கச்சியை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் அவள் பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த சீனியர் டாக்டர் வந்து அவளை அடிச்சு திட்டுறாரு, ஒரு உயிரை கொல்ல பார்த்த நீ, உனக்கு மூளையே இல்லையா, நீ இங்கிருந்து கிளம்பணும்னு நினைச்சல, அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன 36 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இவ ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. இவர் வீடை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அவ சமைச்சிட்டு இருக்கா. இப்போ இவரும் போய் ஹெல்ப் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ எதுக்கு வந்து இங்க இவ்வளவு தூரம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தள்ளி வந்து கஷ்டப்படுற, வேற வீடு பார்க்கலாம்ல,
பக்கத்துலேன்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு இன்னும் 1 இயர்ல இன்டர்ன்ஷிப் முடிக்கவும் நான் எனக்கு வந்து சேலரி வரும், அப்போ வந்து நான் ஒரு நல்ல வீடை விலைக்கு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவர் வந்துட்டு எதுக்கு வீடெல்லாம் விலைக்கு வாங்கலான்னு கேட்கவும், இல்லை நம்ம வீடை விற்கும்போது நம்ம அம்மா வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், நீ தான் அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நீயும் வந்து திருந்தவே இல்லை, இப்படியே தான் இருக்க அப்படின்னு அவ திட்டிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க வந்து எல்லாம் சமைச்சதை படைச்சு அவங்க வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவர் வந்து ஃபீல் பண்ணி அவ தங்கச்சியை பார்த்துட்டு இவர் வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு கார்டன்ல. இப்போ நான் வந்து அந்த டாக்டர் வராங்க. உங்க அம்மாவுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு நீ சின்ன வயசுல வந்து ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தல, ஆனா இப்போ நீ நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்களும் அப்ப சின்ன வயசுல இருந்தீங்க, இப்போ வயசாயிடுச்சு உங்களுக்கு, அவன் கிண்டல் பண்றான். இப்போ வந்து இந்த மாத்திரையெல்லாம் வந்து நீ ரொம்ப எடுத்துக்காத, உடம்பு சரியில்லைன்னா இப்படியே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. முட்டாளா இருக்காது அப்படின்னு திட்டுறாங்க. ஆமா, நீங்களும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காதீங்க, கால் வலினா கொஞ்சம் வெளியில வந்து வாக்கிங் நடங்க அப்படின்னு சொல்றான். என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிண்டல் பண்ணி விளையாட்டு பேசிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சிகரெட்டை ரொம்ப குடிக்காதீங்கன்னு அவன் சொல்றான். இல்ல அந்த வாசனை அப்படி இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த நீ எடுத்துக்கோ அப்படிங்கவும் 2 பேர் சேர்ந்து தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினே அவங்க அப்பா கிட்ட வந்து எதுக்கு அம்மாக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க, நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லங்கிறாரு. இல்லைன்னா அப்புறம் எதுக்காக இந்த பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல நான் வந்து இன்னையோட நூடுல்ஸ் கடை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது, எப்படியும் அந்த கடையை வந்து எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் நாள்ல நான் வேற பக்கம் போலான்னு இருக்கேன், உங்க அம்மாவுக்கு எனக்கு செட் ஆகாது, அதனாலதான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், ஆனா என்ன மன்னிச்சிரு, உங்க அம்மா வந்து நான் உங்ககிட்ட விட்டுட்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்தினதுக்காக அப்படின்னு கேட்குறாரு. சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடுனா அது வந்து குடும்பமா இருக்காது அப்படின்னு சொல்லி அவ பேசுறா. உங்களோட மன்னிப்பு கேட்க நான் இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்போ இந்த டைம்ல ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினே அந்த ஃபீலிங்ல ரோட கிராஸ் பண்ண போறா. அப்போ வந்து ஒரு 2 வீலர் வந்து அவளை இடிக்க வரப்போகுது. அப்போ ஹீரோ வந்து தடுத்து அவளை கீழே தள்ளி விட்டு காப்பாத்துறாரு. அந்த 2 வீலர்ல வந்தவர் கீழே போய் விழுந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயினி அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. அப்போ அவர் வந்து கொஞ்சம் தான் காயம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. இப்போ நம்ம கிளப் காட்டுறாங்க. இப்போ அந்த லேடி ஹெட், அவங்க பேர் மேரி, அவங்க சாரி கேட்டுட்டே இருக்காங்க ஹீரோ கிட்ட. என்னாச்சுன்னு கேட்குறான். அப்பதான் அந்த ரூம்குள்ள போறான். போகும்போது நம்ம அந்த எம்டி இருக்காரு இல்லையா, இவன் போய் பணம் மிரட்டி வாங்குவான்ல, அப்பதான் அவர் கேட்கிறாரு, என்னாச்சு உன் தங்கச்சிக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. உங்க 2 பேத்துக்குள்ள பாசமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து இந்த உனக்கு பணம் நான் தரேன், பணத்துக்காக நீங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு பிளாக்மெயில் எல்லாம் பண்றீங்களே, நிறைய வேலை எல்லாம் சீட்டிங் பண்றீங்களே அப்படின்னு சொல்றான். இப்போ அவளை வச்சு அவனை போய் அடிக்க சொல்றான். அப்பதான் உங்க அண்ணனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வேகமா அடிக்க சொல்றான். இவ்வளவு அடிக்கிறான். அப்ப திரும்பவும் சந்தோஷப்பட்டு திரும்ப ஒரு பணம் கட்டு தூக்கி வீசுறான். திரும்பவும் அவன் அடிக்கிறா. இப்படியே அவங்க அடிச்சு பணம் அவன் வீசிட்டு இருக்கான். வாழ்றதுக்காக அவ எவ்வளவு பணிஞ்சு போறா பாத்தியா, நான் என்ன சொன்னாலும் கேட்கறா பாத்தியா, நீ ஒன்னும் பெரிய ஹீரோ நினைப்பா, நீ என் முன்னாடி தலை குனிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கோவத்துல அவனை அடிக்கிறான். அடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப வந்து அந்த ஹெட் வந்து தடுத்து, இல்ல வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க. தடுக்கவும் இவன் வந்து வெளியில வரான். அப்ப வந்து அவ வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துக்கு சிவ வராரு. வர பார்த்துட்டு அவன் போறான். அப்ப அவ வந்து அவங்க கிட்ட சாரி கேட்கறான், என்ன மன்னிச்சிருன்னு. இல்ல நீ மோதிரத்தை கழட்டிட்டு அடிக்க வேண்டியதானே, எதுக்கு அவனுக்கு அவ்வளவு உண்மையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். வேற வழி இல்ல, அவங்க சொல்ற கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவ சொல்றா. சொல்லிட்டு இந்த உன்னோட பங்குன்னு வச்சுக்கோன்னு சொல்லி பணம் கொடுக்குறான். இப்போ சிவ வந்து நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம்ல, உன்னை நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பார்த்துல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினி வந்து அவங்க அம்மாவுக்கு சிக்கன் வாங்கிட்டு போறா. அப்போ வந்து அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா எப்பவுமே பொறுப்பா இருக்க மாட்டாள, குடிச்சிட்டே இருப்பா. அவளுக்கு அவளை கேர் பண்ணதில்ல, சமைச்சு கொடுத்ததில்ல. அன்னைக்கு என்னமோ அதிசயமா அவளுக்கு நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சு, வா சாப்பிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்றா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்த்தா அது டேஸ்டே இல்லை, அவளுக்கு செய்யவும் தெரியல. அப்போ வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறா. இல்லை எல்லாமே பெஸ்ட் குக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்க அம்மா அதை சாப்பிட்டு பார்க்குறா, நல்லாவே இல்லை. ஐயோ சரி பரவாயில்ல, நீ சிக்கன் வாங்கிட்டேன்னு சொன்னில்ல, அதை கூட நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லி அதை 2 பேரும் சந்தோஷமா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இவ எல்லாம் சாப்பிட்டதை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செகண்ட் நினைக்கிறா, ஓ இவனை தானே நம்ம காப்பாற்றணும், யார் காப்பாற்றினாங்கன்னு தெரியாமலே இவன் வந்து நம்ம கிட்ட சீன் போட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறா. இப்போ வந்து ஆஃபீஸை காட்டுறாங்க. ஹீரோயினையும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தி ஹைட்டாக வந்தால் அவள் யாரு தெரியுமா, நம்ம சிஓட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அன்னைக்கு வந்து அவருக்கு பிரச்சனை அப்படிங்கவும் அவரை விட்டுட்டு போயிட்டா ஃபாரின்க்கு, இப்போ திரும்ப வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சொல்லவும் அந்த இடத்துக்கு வந்து சிஓ வராரு. நான் கேட்டது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சிஓவும் அவளும் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு தான் லிஃப்ட்ல இருந்தாலும் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குமே, அதனால ஒரு ஃபீலிங்கோட இருக்கா. அப்போ அந்த டைம்ல சிஓ வந்து அவரோட சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சின்ன வயசுல வந்து நான் வந்து ரொம்ப குட்டியா இருப்பேன், இப்போதான் வந்து நான் ரொம்ப ஹைட்டெல்லாம் வளர்ந்துட்டேன், எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டு ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஓ சரி ஓகே, அப்போ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. கேட்கும்போது நம்ம வந்துட்டோம் இடத்துக்கு அப்படின்ட்டு அவர் வந்து பேசிட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் சிஓ இருக்காரு, எம்டி இருக்காங்க, அவள் நம்ம ஹீரோயின் இருக்கா, எல்லாமே இருக்காங்க. அதாவது நம்ம சிஓட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. இப்போ வந்து சிஓ வந்து சொல்லிட்டு இருக்காரு எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம். அப்போ வந்து எம்டிக்கு வந்து கோவம் வருது, இவ்வளோலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது நம்ம எம்டியோட தங்கச்சியும் நம்ம சிஓக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த டைமில் ஹீரோயினி வந்து அவங்கள பார்த்துட்டு, ஐயோ உங்களோட ட்ரெஸ்ஸிங்
ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட நெயில், அவங்களோட டீசென்ட் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அந்த டைமில் அவளோட கையை பார்த்துக்கிறான். அப்படியே கருப்பாக இருக்குது, அவளோட பேண்ட்லாம் ஜீன்ஸ் பேண்ட்லாம் அழுக்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வரீங்களா, நம்ம 2 பேரும் ஒன்றா காரில் போயிடலாம், ஒரே காரில் அப்படின்னு அவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினி சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்கா. இப்போ சிவா வந்து நீ இந்த வழியாக தான் வந்துட்டுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் கையில் இந்த ஃபைல்ஸை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு நேற்று நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இல்லை உனக்கு அப்புறம் லிஃப்ட்டில் வந்து மூச்சு முட்டும்னு தெரிஞ்சும் நான் வந்து அதில் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதுக்கும் மன்னிச்சிருன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. இப்போ வந்து எம்டி வந்து அவள் தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவனை வந்து நீ நம்பாத, அவனுக்கு உனக்கு செட் ஆகாது, ஒத்து போகன்னு சொல்லி தான் அவன் பிரிஞ்சிருக்கான். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவன் மேலே பாசத்தை காட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. காதல் வந்து எல்லா நேரத்தில் கல்யாணத்தில் முடியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினியும் அவளோட ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிவோ கூட பேசினதெல்லாம் பற்றி. அப்போ வந்து சிவோ வந்து எதுக்காக என்கிட்ட வலியணும் அப்படின்னு சொல்லி அதை இவ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இல்லை அவர் பக்கத்தில் நான் நின்னாலே ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து யாருமே காதலிக்கிறவங்க உண்மை கிடையாது, எந்த பசங்களையும் நம்பக்கூடாது, பண்ணுக்காக பொண்ணை தேடி வரவங்க யாரும் உண்மையே கிடையாதுன்னு அவள் வந்து கோவமாக பேசிகிட்டு இருக்கா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ தான் அவள் வந்து சொல்கிறா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி. ஐயோ இது நடக்கவே கூடாது, நீங்கள் 2 லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, டேட்டிங்கில் இருந்தீங்க, எப்படி அவன் வந்து கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், அவன் என்ன பண்ணலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் வந்து அந்த சிஓ கூட பேசினான்ல அந்த கிளப்பில், அதை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த சிஓ சொல்கிறாரு நீ வந்து அதை உடச்சேன்னு எனக்கு தெரியும், அதோட விலை எவ்வளோ தெரியுமா, அந்த காசு உன்னால் கொடுக்க முடியுமா, நான் போலீஸ்கிட்ட போனேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரோட சட்டையை இவன் பிடிக்கிறான். இந்த சீனை வந்து அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினி வந்து நைட்டெல்லாம் சேர்ந்து அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரொம்ப குடிச்சிருப்பா. குடிச்சிட்டு எழுந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப டைம் ஆகிருக்கும், ஆஃபீஸ்க்கு வேகமாக ஓடிட்டு இருப்பா. ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு விசாரிச்சுட்டு போய்கிட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த பில்டிங் கீழே, ஆஃபீஸ் பில்டிங் கீழே ஹீரோ வந்து நிற்கிற பாப்பா. இவன் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கான்னு யோசிச்சுட்டு மேலே போவா. அப்போ வந்து அந்த ஹீரோயினி கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட கேட்பா, இவன் யார், எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் உனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. அப்போ ஏன் இவ்வளோ ஸ்மெல் வருது, நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு அவள் கேட்குறா. உனக்கு வயசாகிக்கிட்டே இருக்க, முகமெல்லாம் சுருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவள் சொல்கிறா. அதுக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஓ மூஞ்சி நீ போய் கண்ணாடியில் பாரு, நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போகிறான். இந்த சிஓ வந்து ஹீரோவை எதுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு டீல் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்து இந்த சைட்டில் நிறைய குளறுபடிகள் நடக்குது, இவருக்கு அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அதனால் நீ வந்து எனக்கு ஸ்பை வேலை பார்க்கணும், அப்போனா தான் நீ அதை உடச்சதை நான் வந்து சொல்ல மாட்டேன் போலீஸில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டீலிங்க்கு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஆனால் இது எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் பண விஷயத்தில் நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது, அதனால தான் நான் ஒன்றா செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வந்து ஹீரோயினி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுக்கு வந்து ஸ்மெல்லு போகிறதுக்காக குடிச்சிட்ருப்பா. அப்போ ஹீரோ வந்து இன்னும் ஸ்மெல் வருது, இன்னும் சரியாகலை அப்படின்னு அவர் சொல்கிறான். சொல்லவும் இவ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு போயிட்டு நீ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்து அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோ, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரச்சனையாயிரும், அங்கே எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு இவ பேசவும் ஓகே நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சும்மா சின்னதாக ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அவளை ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. பார்க்கவும் இவங்க 2 இவங்களுக்கு அடிக்கடி எங்கேயோ பார்த்த ஃபீலிங் வந்து தோணும். அப்போது அந்த சீனை கட் பண்ணி அப்படியே இவங்க சின்ன வயசில் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா, அப்போ அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ஃபேஸை காட்டுறாங்க. இதோட அந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.